ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான தட் டைம் ஐ காட் ரீஇன்கார்னேட்டட் அஸ் ஸ்லைம் சீசன் 2 எபிசோட் 21 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோட்ஸில் சில முக்கியமான நேம்ஸ் எல்லாம் வரும், அது எல்லாத்தையுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தட் டைம் ஐ காட் ரீஇன்கார்னேட்டட் அஸ் ஸ்லைம் சீசன் 2 எபிசோட் 21. மாஸ்டர், நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்பவும் சூப்பராக இருக்கீங்க இந்த காஸ்டியூமில் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நம்ம ஹீரோவை பாராட்டுறாங்க. ஷோனா நம்ம ஹீரோக்காக அந்த பர்கஸ்க்கு போகிறதுக்கு ஒரு புது காஸ்டியூமை ரெடி பண்ணி கொடுத்துருக்கா. சரி மாஸ்டர், நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஷோனா சொல்கிறா. இப்போ அவள் டெலிபோர்டேஷன் மேஜிக்கை யூஸ் பண்ணி அங்கேருந்து கிளம்புறா. இங்கே இவ்வளோ பெரிய சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. வெல்டரா அசால்ட்டா காமிக் புக் படிச்சுட்டு இருக்கான். ஹே ராமிரஸ், மொத்தமாக 10 டீமன் லார்டு உண்டுன்னு சொன்னல. மலீம், கிளேமன், கேரியன், ஃப்ரே, லியான், அப்புறமா நீ உங்கள் எல்லாரையும் சேர்த்து மொத்தமாக 6 பேர் தான் எனக்கு தெரியும். மற்ற 4 பேர் யாரு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், டீமன் லார்டெல்லாம் நீ பெருசாகவே எடுத்துக்கிட்டாதா, நான் எல்லாரு கூடயுமே சண்டை போட்டிருக்கேன். ஆனால் அதில் ஒரே ஒருத்தி மட்டும் கொஞ்சம் பரவாயில்லாம எனக்கு ஈக்குவலா ஸ்ட்ராங்கா இருந்தா. அவ பேர் ஏதோ மில்லர்ஸ்ன்னு நினைக்கிறா. அவ கிட்ட மட்டும் ஜாக்கிரதையா இரு அப்படின்னு சொல்லி வல்டாரா சொல்லவும், வேலண்டைன்கிற ஒரு டீமன் லார்ட் இருக்கான், ஆனா அவன் அந்த லெவலுக்கு பவர்ஃபுல் கிடையாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ராமிரா சொல்லவும், இந்த இடத்துல ஒரு வில்ல வருவான் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி வல்டாரா காமிக்க பத்தி பேசவோ, சீரியஸா பேசி இல்லைன்னா ஸ்பாயிலர் பண்ணி விட்டுருவான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஜெயண்ட் டீமன் அப்படிங்கிற ஒரு டீமன் லார்ட் இருக்கான், ஆனா அவன் ஏன் லெவலுக்குலாம் ஸ்ட்ராங் கிடையாது. அப்புறம் அந்த டி கிரிம்சன் கூட நான் இன்னும் சண்டை போட்டதில்லை அப்படின்னு சொல்லி வல்டாரா சொல்லவும், டி கிரிம்சனும் மலிமும் தான் இருக்கிறதுலேயே பழமையான டீமன் லார்ட் அப்படின்னு சொல்லி ராமிரா சொல்றா. அவன் இன்னும் பேலன்ஸ் ஒருத்தர் இருக்கானே, அது யாரு நம்ம ஹீரோ கேட்குவோம். அவன் டீனோ தான், அவன் எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டு மட்டும் தான் இருப்பான் அப்படின்னு சொல்லவோ, ஒன்னே மாதிரி அவன் ஒரு சோம்பேறியா அப்படின்னு நம்ம ஹீரோ ராமிரஸை கலாய்க்கிறான். அப்ப திடீர்னு அந்த இடத்துல ஒரு டோர் ஓப்பன் ஆகுது. இந்த மெய்டு ஒரு டீமன் தான், இவ பார்க்க டியாப்ளோ லெவலுக்கு ரொம்பவோ பவர்ஃபுல்லா தெரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். நான் டீமன் லார்ட் கிரிம்சனோட மெய்டு, நான் உங்களை இந்த பர்கஸ்க்கு வரவேற்கிற லேடி ராமிரஸ், அப்புறமா நீங்க தான் ரீமருவா, உங்களையோ வரவேற்கிறேன் அப்படின்னு அவ சொல்றா. இந்த உலகத்தையே கண்ட்ரோல் பண்ற மொத்த ஆளுங்களும் அந்த கதவுக்கு அந்த பக்கம் தான் இருக்காங்க. அவங்கள மீட் பண்ண நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஹே ஷியான், ராங்கா, நம்ம போலாமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை இப்போ அதுக்குள்ள என்ட்ரி ஆகுறான். எல்லாரும் பார்த்து சேஃபா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ட்ரெயினியோட சிஸ்டர் வழி அனுப்பி வைக்கிறா. இங்க கிளைமனோட கேசல் எங்க இருக்குன்னே தெரியல அப்படின்னு சொல்லி ஹாக்கரா பாக்குறான். ஏன்னா சுத்தி ஃபாகா இருக்கு, இவங்க மேஜிக் டிடெக்ஷன்லயோ யாருமே சுத்தி இருக்கிற மாதிரி தெரியல. நம்ம ஒரு ட்ராப்ல வந்து சிக்கிட்டோம்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஷோனா சொல்றா. பார்த்தா திடீர்னு அந்த இடத்துல ஒரு பெரிய 100 ஆர்மியே வந்துருது. நம்ம மேஜிக் டிடெக்ஷன்ல அப்ப ஏன் யாருமே தெரியல, இவங்களோட லீடரை நான் கொல்றேன் அப்படின்னு சொல்லி சோவே சொல்லவோ, அவனே இங்க வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி ஷோனா சொல்றா. இவன் தான் அந்த கிளைமனோட அந்த பவர்ஃபுல்லான இண்டெக்ஸ் ஃபிங்கர் ஆடல்மன் நினைக்கிறேன் அப்படின்னு ஷோனா சொல்லவோ, நீங்க கரெக்டா கெஸ் பண்ணிட்டீங்க. இந்த லேண்டை பாதுகாக்கிற கடமை என் கிட்ட தான் இருக்கு, நீங்களும் கூடிய சீக்கிரமே இந்த 100 ஆர்மியில சேர்ந்துருவீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆடல்மன் சொல்றான். உடனே ஹாக்கரா அட்டாக் பண்ண போகவும் டக்குன்னு அவன் ஒரு 100 சமன் பண்றான். பார்த்தா அவன் ஒரு ஸ்வாட்ஸ்மேன். இப்போ ஹாக்கரா அந்த ஜாம்பி கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். சோவே அட்டாக் பண்ணலான்னு பார்த்தா அவன ஒரு டிராகன் அட்டாக் பண்ணுது. ஜாக்கிரதை சோவே, அந்த டிராகன் தான் அந்த 100லயே ரொம்பவோ பவர்ஃபுல்லா தெரியுது அப்படின்னு சொல்லி ஷோனா சொல்றா. சரி அப்படின்னா நான் என்னோட ஸ்கில்ல யூஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோவே ஒரே செகண்ட்ல அந்த டிராகனை அழிச்சிருதான். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு அவன் சொல்றான். பார்த்தா அது உடனே ரீஜென்ரேட் ஆயிடுது. அப்போ உன்னோட சோலையும் சேர்த்து நான் அழிக்கணுமா அப்படின்னு சோவே கேட்கவும், கேர்ஃபுல்லாக நோட்டீஸ் பண்ணு சோவே, அதோட சோலுமே இந்த ஆடல்மனுக்குள்ளே தான் இருக்குது. நம்ம ஃபஸ்ட் அழிக்க வேண்டியது இந்த ஆடல்மனை தான். ஸ்பேஷியல் மேஜிக் தடப்பட்டிருக்கு, ஸோ நம்மளால டெலிபோர்டேஷன் ஆக முடியாது. நான் இவனை தோக்கடிக்கிறேன் அப்படின்னு சோனா சொல்லுவான். ஆனால் அது ஆபத்து அப்படின்னு சோவே சொல்கிறான். என் ஃபேஸை பாரு, நான் இப்போ செம கோபத்தில் இருக்கேன் அப்படின்னு சோனா சொல்லவோ, லார்ட் ரீமருவை மீட் பண்ணதுலேருந்தே எங்கள் ப்ரொடெக்ஷன் பிரின்சஸ்க்கு தேவைப்பட்டதில்ல. சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். சரி நீங்கள் மற்றவங்களை பார்த்துக்கோங்க, நான் இவனை தோக்கடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா ஷோனா அவன் பக்கத்தில் போகிறா. கிளைமன் எங்களுக்கு செஞ்ச விஷயத்துக்கு நான் அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சோனா சொல்லவோ, ஓ அப்படியா, ஆனால் நீ அதுக்கு முன்னாடியே இறந்துட்டேன்னா என்ன பண்ணுவேன்னு கேட்கவோ, அதை பத்தி நீ கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவ ஒரு பெரிய பேரியரையே கிரியேட் பண்றா. அந்த பேரியருக்குள்ள இருந்த எல்லா 100மே அழிஞ்சு போயிடுது. அந்த பேரியருக்குள்ள எந்த ஒரு 100ஆலையும் உள்ள வர முடியல. இப்போ எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது அப்படின்னு ஷோனா சொல்லவும், நீ மட்டும் என்ன தோக்கடிச்சிட்டேன்னா நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன் அப்படின்னு ஆடல்மன் சொல்லவும், நான் கிளைமனுக்காக தான் வந்திருக்கேன், ஸோ நீ வழிவிட்டேன்னா நல்லா இருக்கும். ஒருவேளை நீ பிரச்சனை பண்ணேன்னா ஒன்னு நான் அழிச்சதுக்கு அப்புறமா அந்த செல்ஃப் மெக்கானிசம் டிஃபென்ஸையும் அழிப்பேன் அப்படின்னு அவ சொல்லவும், ஓ பரவாயில்ல, நீ என்னோட சீக்கிரட்டை கண்டுபிடிச்சிட்டா, நான் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். உன்னோட பேர் என்ன அப்படின்னு நம்ம கேட்கவோ, ஷோனா அப்படின்னு அவ சொல்றா. சரிவா மோதி பாத்திரலாம் அப்படின்னு சொல்லி ஆடல்மன் அவளை அட்டாக் பண்றான். அவ அதை ஈஸியா தடுக்கவும், முடிஞ்சா இதை தடுப்பாப்பான் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு கர்ஸ் மேஜிக்கை யூஸ் பண்ணுவோம். ஹோலி பெல் அப்படின்னு சொல்லி அவ ப்ரே பண்றா. ஒரு பெரிய ஹோலி பெல் அந்த இடத்துக்கு வரவோ, இதுக்கு வாய்ப்பே இல்லை, இதை நீ எப்படி பண்ண, ஒரு மான்ஸ்டர்ல எப்படி ஹோலி மேஜிக்கை யூஸ் பண்ண முடியுது அப்படின்னு அவன் கேட்கவும், நீ அந்த பைண்டிங் ஸ்பெல்லை டிஸ்ட்ராய் பண்ண முடியாதப்பமே எனக்கு தெரிஞ்சது நீ ரொம்ப வீக்கா இருக்கான்னு. ஹோலி மேஜிக் அப்படிங்கிறது நம்மளோட பிலீவ்ல தான் இருக்கு அப்படின்னு ஷோனா சொல்லவோ, இவன் என்ன இது ரொம்பவோ சிம்பிள்னு சொல்றா. நான் என்னோட ஹியூமன் ஃபார்மை இழந்து இந்த ஃபார்முக்கு மாறினதுக்கு அப்புறமா என்னால் ஹோலி மேஜிக்கே யூஸ் பண்ண முடியாதுன்னு நினைச்சேன். நான் ஹோலி மேஜிக் யூஸ் பண்ணவன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி ஆடல்மன் கேட்கவும், உங்க ட்ரெஸ்ஸை வச்சு தான், ஏன்னா பிரீஸ்ட் தான் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுப்பாங்க அப்படின்னு அவ சொல்றா. சரி அப்படின்னா நானும் ஹோலி மேஜிக்கை ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியதான், என்னோட கடைசி மூவ் இதுதான், எனக்கு வேற வழி இல்லை, நான் ஒன்னையும் சேர்த்து கூட்டிட்டு போறேன். இந்த லேண்டை பாதுகாக்க வேண்டியது என்னோட கடமை தான், அதுதான் என்னோட கர்ஸ். உன்னை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு, ஆனா எனக்கு வேற வழி தெரியும். என்னோட உயிரை நானே எடுத்துக்கிட முடியாது, ஏன்னா அது என்னோட கர்ஸ், மாஸ்டர் காசலி போட்டது அப்படின்னு சொல்லி இப்ப அவன் அந்த அட்டாக்கை யூஸ் பண்ணவோ, இதுதான் நானும் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், ஓவர் டிரைவ் அப்படின்னு சொல்லி ஷோனா சொல்றா. இதுக்கு வாய்ப்பே இல்லை, என்னோட மேஜிக்கை எப்படி உன்னால ஓவர் டிரைவ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி அவன் ஆச்சரியப்படுதான். பார்த்தா அவனோட மேஜிக்கை வச்சு அவனை அவ அட்டாக் பண்ணிருந்தா. இப்போ அந்த மொத்த 100 ஆர்மி ஜாம்பிஸ் எல்லாருமே இறந்து போயிருந்தாங்க.
ஒரு வழியா அந்த சண்டை முடிஞ்சிருச்சு. நான் ரொம்பவோ கோவப்பட்டுட்டேன்ல, இனிமே அப்படி படக்கூடாது அப்படின்னு ஷோனா சொல்றா. பிரின்சஸ் ஷோனா நீங்க தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, ரொம்பவோ தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹாக்ராவும் சோவேவும் வந்து சொல்றாங்க. நம்மளோட இந்த புது பவர்ஸ்க்கு லார்ட் ரீமருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. லார்ட் ரீமரோ இதுக்கு தான் நம்மள ஃபர்ஸ்டே எச்சரிக்கை பண்ணாரு அப்படின்னு சொல்றான். சரி வாங்க நம்ம கிளேமனோட கேஸ்ல போய் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க 3 பேரும் போலாம் அப்படின்னு பாக்குறதுக்குள்ள பார்த்தா அந்த ஆடல்மன் திரும்ப வந்து நிக்கிறான். ஹக்ரோ சோவே கவலைப்படாதீங்க, அவனால இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லி ஷோனா சொல்றா. பார்த்தா எல்லாருமே ஷோனாக்கு தலைவணங்குறாங்க. என்னோட கர்ஸ்ல இருந்து இப்ப நான் வெளியே வந்துட்டேன், அதுக்கு உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் லேடி ஷோனா. நீங்க ஹோலி மேஜிக்கை யூஸ் பண்ற லெவலுக்கு நம்பிக்கை வச்சிருக்க அந்த கடவுள் யாரு அப்படின்னு சொல்லி ஆடல்மன் கேட்கவும், அவரை நாங்க வழிபடலாம் செய்யல, அவரை எங்களோட மாஸ்டர் ரீமரோ, அவருக்காக நாங்க வேலை பார்க்குறோம் அப்படின்னு ஷோனா சொல்லவும், ஓ அப்ப அந்த புது கடவுளோட பேரு ரீமருவா, இனிமே நான் அவரையே வழிபடுறேன், உங்களால அந்த கடவுள் கிட்ட என்ன கூட்டிட்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லி அவன் கெஞ்சி கேட்கறான். அவன் கூட இருக்கிற எல்லாருமே ஷோனா கிட்ட கெஞ்சுறாங்க. நம்ம ஹீரோ பொங் பொங் அப்படின்னு சொல்லி துள்ளிட்டு இருக்கிறத அவ யோசிச்சு பாக்குறா. இவரை கடவுள்னு சொல்றாங்க, சரி ஓகே மாஸ்டர் கிட்ட கூட்டிட்டு போனா அவர் என்ன பண்ணலாங்கிறத முடிவு பண்ணுவாரு. நான் உங்களை என் மாஸ்டர் கிட்ட கூட்டிட்டு போனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு அவ சொல்லவும், ஓ அந்த கேசலுக்கு தானே போனோம், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், சரி வாங்க போலாம் அப்படின்னு அவன் சொல்றான். சரி நீ உங்களும் போறாங்க. இப்ப நம்ம ஹீரோ பர்கஸ்குள்ள என்ட்ரி ஆகுறான். நம்ம ஹீரோக்கு முன்னாடி அந்த இடத்துல டி கிரிம்சன் அப்படிங்கிற டீமன் லார்ட் வந்திருக்கான். அவனோட ஆரா உண்மையிலேயே ரொம்பவோ பயங்கரமா இருக்கு. அதுக்கப்புறமா இன்னொருத்த வரான். இவன் தான் அந்த ஜெயண்ட் ஆஃப் தி டீமன் நினைக்கிறேன். இவனோட ஆராவோ ரொம்பவோ பயங்கரமா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறமா ஒருத்தன் வரவும், இவன் பார்க்க வேம்பயர் மாதிரி இருக்கான், அப்போ இவன் தான் வேலண்டைன் நினைக்கிறேன். ஆனால் அவன் கூட இருக்கிற மெய்டு தான் ரொம்பவோ பவர்ஃபுல்லாக தெரியுதா, ஒருவேளை இவ தான் உண்மையான டீமன் லார்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஹே ராமிரஸ், நீ என்ன போன தடவை பார்த்ததை விட இன்னும் சின்னதாயிட்ட அப்படின்னு சொல்லி டீனோ அப்படிங்கிற டீமன் லார்ட் கேட்கவும், ஹே டீனோ எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டு இருக்கவனெல்லாம் நான் ஒரே பஞ்சில் காலி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி ராமிரஸ் கிண்டல் பண்றா. உன்ன மாதிரி ஆளெல்லாம் அட்டண்டர்னு கூட்டிட்டு வந்திருக்கியா, சே நான் தனியாளா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டீனோ வருத்தப்படுறான். ஹஹா பாத்தியா உன்கிட்ட அட்டண்டன்ட் இல்லை என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராமிரஸ் டீனோவை கலாய்க்கிறா. அதுக்கப்புறமா டீமன் லார்ட் ஃப்ரே அப்படிங்கிறவா அந்த இடத்துக்குள்ள வரவும், ஓ இவா தான் டீமன் லார்ட் ஃப்ரேவா அப்படின்னு சொல்லி அவன் பார்க்கறான். கூடவே இன்னொருத்தனும் வரான். இவா தான் டீமன் லார்ட் ஃப்ரேவா, பார்க்கறதுக்கு சும்மா ஜம்மன் இருக்காளே அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கவும், ஷியான் அங்க வரா. அச்சோ நான் மனசுக்குள்ள நினைச்சது ஷியானுக்கு தெரிஞ்சுட்டா என்ன கொன்றுவாளே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பயப்படுறான். ஃப்ரே கூட வந்தவனை நோட்டீஸ் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும், ஆமா அவனோட ஆராவோ பார்க்க அதிகமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லவும், கம்ப்யூட்டர் ஏதோ சொல்ல வருவோ, ஹே ரஃபேல் அவன் கேரியன்னா சொல்ல வர, அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அப்படின்னு சொல்லி கம்ப்யூட்டர் போயிருது. நீ தான் ரீமருவா அப்படின்னு சொல்லி ஒரு டீமன் லார்ட் வந்து கேட்கறான். நீ தானே லியான் கிராம்பல் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குவோம். ஆமா அப்படின்னு நம்ம சொல்றான். அவன் கண்ணுக்கு நம்ம ஹீரோ ஷீசோ மாதிரியே தெரியுது. நீ எனக்கு பழக்கப்பட்ட ஃபேஸ் மாதிரியே தெரியுது அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவோ, ஷீசோ இப்ப இறந்து போயிட்டா தெரியும்ல, ஆனா அவ சொன்னாங்கிறதுக்காக இல்ல, நான் அவன் மூஞ்சில ஒரு பஞ்ச் பண்ணவா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குவோ, இல்ல வேணாம், முதல்ல நீ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ, அவளுக்கு நான் மாஜினா மாறுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தேன், அவ தான் ஹியூமனாவே வாழணும்னு ஆசைப்பட்டா, அவளுக்கு அந்த ஃபயர் கார்டு ஃப்ரீட்ட கிஃப்டா கொடுத்தேன், ஆனா அவ தான் அதை ஏத்துக்கிடல. இதை பத்தி நீ பேசணும்னு ஆசைப்பட்டேன்னா என்னோட கேசலுக்கு வா, ஆனா நான் இது உனக்கு விரிக்கிற ட்ராப்னு நினைச்சு நீ பயந்தனா வர வேணாம் அப்படின்னு நம்ம சொல்லவும், இல்ல நான் வாரேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். அதுக்கு முன்னாடி நீ இங்க இருந்து உயிரோட போறியான்னு பாப்போம் அப்படின்னு அவ சொல்றான். பார்த்தா மலிம் அந்த இடத்துக்கு வரா. மலிம் நல்லா தான் இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகுறான். ஹே மெதுவா நடக்காம சீக்கிரம் நட அப்படின்னு சொல்லிட்டு கிளைமன் மலிமை போட்டு அடிக்கிறான். எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. மலிம் அமைதியா அவ சேர்ல போய் உட்கார்றா. என் கண்ணு முன்னாடியே என் ஃப்ரெண்ட் அடிக்கிறல்ல, நீ என்ன கோவப்படுத்தி பார்த்துட்ட, இந்த இடத்துல இருந்து நீ உயிரோட போக மாட்டா கிளைமன் அப்படின்னு நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகுறான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. இப்படி ஒரு சீனை பார்த்ததுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் எபிசோட பாக்குறதுக்கு நான் ரொம்பவுமே ஆர்வமா காத்துட்டு இருந்தேன். ஆனா நெக்ஸ்ட் எபிசோட பாக்குறதுக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு வாரமா காத்திருந்து அதுக்கப்புறம் தான் என்னால பார்க்க முடிஞ்சது. ஆனா உங்களுக்கு அப்படி இல்லை, ஏன்னா நீங்க இப்படி எல்லாம் உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க தேவையில்லை, நேரத்துக்கு நான் அதை அப்லோட் பண்ணிருப்பேன். ஸோ அதை போயிட்டு மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.